எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து அவதூறு கருத்து பேசியதாக 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக தஞ்சை காவல்துறையினர் அவரது இல்லத்திற்கே நேரில் வருகை செய்து கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில அந்த விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட இன்று காலை 11 மணி அளவிற்காகவே அவர் மீது இந்த கைது விசாரணைக்கான அந்த கைது நடவடிக்கை என்பது நடத்தப்பட்டது. அவர் வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் காவல்துறையினர் நேரடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் இந்நேரம் அவரை தஞ்சைக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையை பார்க்கும்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் இதுதான். அலைக்கழிப்பு செய்கிறார்கள் என்பதாக கூற முடிகிறது. ஏனென்றால் நேரடியாக ஈசிஆர் சாலை வழியாக புதுச்சேரி வழியாக முதலில் தஞ்சாவூருக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த சாலையில் செல்லாமல் அதற்கு பிறகாக மீண்டும் கேளம்பாக்கம் வண்டலூர் சாலைக்கு வழியாக வந்தார்கள். அந்த சாலை வழியாக பத்திரிகையாளர்களை மடக்கிவிட்டு அந்த கைது செய்த வாகனம் மட்டுமே செல்லும்படியான ஏற்பாடுகளை செய்து அந்த வாகனத்தை மட்டுமே சென்றார்கள். அந்த வாகனம் புறப்பட்டு பல மணி நேரத்திற்கு பிறகாகத்தான் மற்ற வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில 11 மணிக்கு விசாரணைக்காக வாகனத்தில் ஏற்று அழைத்து செல்லப்பட்டவர் தற்போதுதான் திண்டிவனம் பகுதியவே கடந்திருக்கிறார்கள். இன்னும் திண்டிவனத்தில் இருந்து விழுப்புரம் வழியாக சென்று தஞ்சாவூருக்கு அவர் அழைத்து செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. திண்டிவனத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தாண்டி தற்போது அந்த வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. நேரடியாக அவர் தஞ்சாவூர் சென்று அடைவதற்கே இன்று மாலை 5 மணி ஆகிவிடும் என்பதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி இன்றைக்குள்ளாக அவர் விசாரணையை முடித்து அவர் விடுவிக்க வேண்டும் என்பதாக நீதிமன்றம் உத்தரவு என்பது பிறப்பிக்கிறது. இன்றைக்குள் என்று கணக்கிடும் போது அது நண்பகல், அதாவது இந்த நள்ளிரவு 12 மணி அளவிற்காக அந்த நேரம் என்பது இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது காவல்துறையினுடைய தற்போது இந்த கைது விசாரணைக்காக கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகள், வாகனம் செல்லக்கூடிய வேகம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்று மாலை அல்லது இரவு நேரம் தான் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தஞ்சை இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு புகார் பெறப்பட்ட அந்த காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று அதற்கு பிறகாக அங்கே விசாரணை நடவடிக்கைகள் வேறு இருக்கிறது. விசாரணை நடவடிக்கை எப்படி என்றாலும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நடைபெற்றாலும் எப்படியும் இரவு 8 to 9 மணியை கடந்துவிடும். அதற்கு பிறகாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவார் என்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். உதயநிதி பேசக்கூடிய அந்த பேசிய கருத்து என்பது கண்டனத்துக்குரியது என்றாலும் நாளைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான அந்த பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பட்ஜெட் தாக்கல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஜனநாயகத்தின் எதிர்க்கட்சி என்பது மிகவும் அவசியம். ஆனால் எதிர்க்கட்சியுடைய குரல்நிலையை நசுக்கும் வகையில தற்போது இந்த கைது நடவடிக்கை இருப்பதாக பல கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு தரப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த பேச்சிற்கும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இது தொடர்பாக திமுகவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் உருவாக இருக்கக்கூடிய RS பாரதி தெரிவிக்கும் போதும் கூட இதற்கு முன்பாக இருந்தக்கூடிய ஆட்சி காலங்கள்ல, குறிப்பாக அதிமுக ஆட்சி காலங்கள்ல திமுகவிலாக இருக்கக்கூடிய எங்கள் மீது பல வழக்குகள் பதிவுபட்டிருக்கிறது. ஆனால் அந்த பல வழக்கு மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. உதாரணமாக RS பாரதி மீது கூட 15க்கும் மேற்பட்ட அந்த அவதூறு வழக்குகள் என்பது, ஆபாசமாக பேசிய வழக்கு என பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு கைது நடவடிக்கையும் அடாவடித்தனமாக உடனடியாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எதுவும் இதுவரையிலும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளுடைய அந்த குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காக, ஜனநாயகத்தின் குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சியை மேற்கொண்டு வருவதாக RS பாரதி உள்ளிட்ட திமுக தரப்பினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் தரப்புல தொடர்ச்சியாக காவல் நிலையங்களில் புகார் அளித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ச்சியாக சென்னை காவல் நிலையம் மற்றும் மதுரை உள்ளிட்ட பல பகுதிகளில் போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தார்கள், உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும் என்று. இந்த நிலையில தஞ்சை காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது தமிழக வெற்றி கழகத்தினர் பல பகுதிகளில் இனிப்புகள் கொடுத்து கொண்டாடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் எது எப்படியாக இருந்தாலும் அரசியல் கண்ணோட்டத்துல ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பவரை, எதிர்க்கட்சி தலைவரை, ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்குல தற்போது அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனத்திலேயே தற்போது அந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்காக தொடர்ச்சியாக அமர வைத்து அவரை அங்கும் இங்கும் அலைக்கழிப்பது என்பது தற்போது பேசுபொருளாக இருக்கிறது, சர்ச்சையா இருக்கிறது. இந்த நிலையில திமுகவினர் தமிழகம் முழுவதும் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் தற்போது நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகாக சற்று அமைதி அடைந்திருக்கிறார் என்பதாக கூற முடிகிறது. இந்த நிலையில தஞ்சாவூர்ல இன்னமும் பதற்றமான சூழல் என்பது காணப்பட்டு வருகின்றால் தஞ்சாவூர் அந்த காவல் நிலையம் முன்பாக ஏராளமான திமுகவினர் தற்போது திறந்திருப்பதாக தகவல்கள் என்பது
வெளியாகி வருகிறது. இந்த நிலையில நாளைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கக்கூடிய நிலையில உதயநிதி ஸ்டாலின் எப்போது அந்த காவல் நிலையத்திற்கு சென்றடைவார், காவல் நிலையத்திற்கு சென்றதற்கு பிறகாக எத்தனை மணி நேரம் விசாரணைகள் நடைபெறும், விசாரணை முடிந்து அவர் எத்தனை மணிக்கு விடுவிக்கப்படுவார், விடுவிக்கப்பட்டதற்கு பிறகாக அவர் மீண்டும் சென்னை திரும்ப வேண்டும், சென்னை திரும்பியதற்கு பிறகாக நாளைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அதில் திமுக சார்பில் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறது. இப்படி பல பணிகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில அவர் இரவு நேரம் விடுவிக்கப்பட்டாலும் இரவோடு இரவாக சென்னை வந்தடைய வேண்டும். அதற்கு பிறகாக நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க வேண்டும். இப்படியான சூழ்நிலையில தற்போது இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பெண்கள் குறித்து ஆபாசமான கருத்துக்களை முன்வைக்க கூடாது என்பதற்காகவே இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் ஒரு புறத்துல வைக்கக்கூடிய கருத்தாக பார்க்கப்பட்டு வருகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இன்றைக்குள்ளாக நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் விடுவிக்கப்பட வேண்டும்.